நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல போறேன். என்ன உண்மை? அத்தை, அந்த ராசாத்தி கர்ப்பமா இல்ல அத்தை. ஏய், என்னடி சொல்ற? ஆமா அத்தை, அவ கர்ப்பமா இருக்கான்னு இங்க எல்லார்கிட்டயும் போய் சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்கா. என்ன கண்மணி நீ சொல்ற? உனக்கு எப்படி அது தெரியும்? அவளை அப்படி போய் சொல்ல சொல்லி பிளான் கொடுத்ததே நான் தான். ஏய், உனக்கு பைத்தியமாடி? எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நீ கொடுத்த ஐடியாவால அந்த ராசாத்தியும் மங்கையும் என்ன ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. அது எதுக்கடி நீ இப்படி பண்ணி தொலைச்ச? அத்தை, இப்ப மொத்த குடும்பமும் அவளை தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க. இப்ப போய் அவ கர்ப்பமா இல்ல அப்படிங்கிற உண்மையை போட்டு உடைச்சா என்ன ஆகும்? நாம அவ மாசமா இல்லன்னு சொல்ற நாள்ல அவளை எல்லாரும் வீட்டை விட்டு துரத்தணும். அந்த நாளுக்காக காத்திருப்போம். அவளை நாம வீட்டை விட்டு துரத்தணும்னா அதை நாம சரியா நிரூபிக்கணும். அதுக்காக நான் சொல்றத மட்டும் பண்ணுங்க, மத்ததெல்லாம் தானா நடக்கும். சரி கண்மணி. அத்தை, இத பண்ணா நம்ம பிளான் பண்ணபடி எல்லாமே நடக்கும். இந்த கண்மணி இப்படி பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்மள பொய் சொல்ல வச்சுட்டு அதை வச்சே நம்மள மிரட்டுறா. இதுக்குதான் நான் அவ்வளோ யோசிச்சேன். ஆனா சாமி கிட்ட சீட்டு எழுதி போட்டு சாமி சரின்னு சொன்ன பிறகுதான் பொய் சொல்றதுக்கே முடிவெடுத்தேன். கண்மணி என்னை ஏமாத்தலாம், ஆனா சாமி ஏமாத்தாதே. இப்ப நான் என்ன பண்றது? என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியாதான் போகுது. அவங்களா கண்டுபிடிச்சு அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடி நாமளே எல்லார்கிட்டயும் சொல்லிடுறதுதான் நல்லது. ராசாத்தி, ராசாத்தி, வர அத்தை. முதல்ல அத்தை கிட்ட சொல்லிடுவோம். அவங்க எப்பவும் நமக்கு நல்லதுதான் பண்ணுவாங்க. ஹலோ, சொல்லுங்க பெரியமா. இனியா, நான் எவ்வளவு முக்கியமான விஷயமா போன் பண்ணிட்டு இருக்கேன். நீ போன் எடுக்க இவ்வளவு நேரமா? அது இல்ல பெரியமா, நான் மில்லுக்குள்ள இருந்தேன். அங்க இருந்த மிஷின் சத்தத்துல ரிங் ஆனது கேட்கல. சொல்லுங்க பெரியமா, என்ன விஷயம்? உன் பொண்டாட்டி இருக்காளே. என்ன பெரியமா, ராசாத்திக்கு என்னாச்சு? அவளுக்கு எதுவும் இல்ல, நல்லா தான் இருக்கா. ஆனா அவ இங்க இருக்கிற எல்லாரையும் தான் முட்டாளாக்கிட்டு இருக்கா. நீங்க என்ன பெரியமா சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. அவ கர்ப்பமாவே இல்லடா. பெரியமா, ஆனா எல்லார்கிட்டயும் கர்ப்பமா இருக்கேன்னு பொய் சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்கா. பெரியமா, நீங்க என்ன சொல்றீங்க? உண்மையாவா சொல்றீங்க? பெரியமா, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? இங்க பாரினியா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். இனி நீயாச்சு, உன் பொண்டாட்டியாச்சு. இத பாரினியா, நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீயே இங்க வந்து எதுக்கு இந்த மாதிரி பொய் சொன்னேன்னு உன் பொண்டாட்டி கிட்ட கேளு. அப்ப தெரியும் உனக்கு உண்மை எதுன்னு. பெரியமா, என்னத்த சொன்னாரு? அவன் ஆடி போயிட்டான். அவன் வந்து ராசாத்திய இந்த வீட்டை விட்டு துரத்த போறான் பாரு. என்னம்மா நீ செக்கப்க்கு பயப்படுற? பயப்படாம வாமா, செக்கப் பண்ணிடலாம். அழைச்சிட்டு வாமா. போ. வாங்கம்மா.
யாரோ சொல்லி அத்தைக்கு விஷயம் தெரியறதை விட நம்மளே சொல்லிடுறது தான் நல்லது. அத்தை, ம் சொல்லுமா. அது வந்து ரசத்தி, உங்களுக்கு ரிப்போர்ட் வர இன்னும் 1 hour ஆகும். நீங்க போயிட்டு வரதா இருந்தாலும் வரலாம். பரவாயில்ல சிஸ்டர், நாங்க வெயிட் பண்ணி வாங்கிட்டு போறோம். சரிங்க. அத்தை, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அத்தை. நீ இப்ப ஒன்னும் சொல்ல வேண்டாம். அத்தை அத்தை, ஒரே நிமிஷம் அத்தை, நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. நான் சொல்றத நீ கேளு. நான் ரிப்போர்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு வரேன், மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம். அத்தை, போன்னு சொல்றேன்ல. ஆத்தா, இது உனக்கே நியாயமா இருக்கா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிப்போர்ட் வரப்போகுது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் உண்மை தெரிய போகுது. அவங்களா தெரிஞ்சுக்கிறத விட நானே எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டு உண்மையை சொல்லிடுறேன். பாருங்க, ரிப்போர்ட் வந்துருச்சு. ஸ்கேன் கூட பண்ணி பார்த்துட்டேன். அவங்களுக்கு கன்ஃபார்மா குழந்தை உண்டாகலம்மா, நார்மலா தான் இருக்காங்க. அப்ப எதுக்காக தான் உண்டாயிருக்கிறதா போய் சொல்லணும்? மேபி ஏதாவது ஒரு நிர்பந்தத்துக்காக உங்ககிட்ட போய் சொல்லிருக்கலாம். அவளுக்கு எந்த நிர்பந்தமும் இல்லையே டாக்டர். அவளை யாரும் கேக்குறதே இல்ல. எங்க எல்லாரையும் ஆசை காட்டி ஏமாத்திருக்கா. அவ மேல நாங்க வச்சிருந்த நம்பிக்கையை நாசம் பண்ணிட்டா. அவளை நான் என்ன பண்றேன் பாருங்க. உன்னை நான் என் மக மாதிரி பாத்துக்கிட்டேன்டி. என்கிட்ட போய் எப்படி? ச்சே. நான் செஞ்சது தப்புதான். அதுக்கு எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க மாமா. மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியா போயிருமா? ஊரே கூப்பிட்டு விருந்து வச்சு கொண்டாடல. அப்பயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இனிமே இந்த ஊர்க்கார முன்னாடி எப்படி முழிப்பேன்? எல்லாரும் என்ன காரி துப்ப மாட்டானுங்க. உன்னை நம்பினதுக்கு எங்களுக்கு இழிச்சு வாய்ப்பட்ட வாங்கி கொடுத்தல. தம்பியே உன்னை மன்னிச்சாலும் நான் மன்னிக்க தயாரா இல்ல. போ. இதுக்குதான் நான் ஆரம்பத்துல இருந்தே இவளை அடக்கி வச்சேன். என் பேச்ச நீங்க எல்லாரும் கேட்டாதானே இவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுனீங்க. இப்ப பாருங்க, ஊருக்குள்ள நாம தலை காட்ட முடியாதபடி நம்மள அசிங்கப்படுத்திட்டான். இது வரைக்கும் உன்னை பிடிக்காம தாண்டி இருந்துச்சு. ஆனா வெறுத்து ஒதுக்குனது இல்ல. ஆனா முதல் முறையா நான் உன்னை வெறுக்கிறேன். உன் பேரை கேட்டாலே எரிச்சலா வருதுடி. இந்த ஜென்மத்துல நீங்க மூஞ்சிலே முழிக்க கூடாது. போடி வெளிய. இங்க நிக்காதடி, போ. மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. மன்னிக்கிற தப்பா நீ பண்ணிருக்க. அதான் எல்லாரும் போக சொல்லிட்டாங்கல்ல, ஓடி வெளியில. நீங்களாவது என்ன மன்னிக்க சொல்லுங்க அத்தை. போடா சதி, போ. ஏய், ஓடி வெளியில. அத்தை சொல்லுங்க அத்தை. போ. அத்தை போடி. எடுப்பாதீங்க அத்தை.
சேர்த்துக்கிட்டு அத்தை. போடி. இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. போயிடு. அத்தை, பெரிய அத்தை. இனிமே நீ இந்த வீட்டு பக்கம் வந்த அவ்வளவுதான். கனவே என்னால தாங்க முடியல. இது நிஜமா நடக்க போகுது. இத தாங்கிக்கிட்டு என்னால எப்படி வாழ முடியும்? என்னால மாமாவையும் இந்த குடும்பத்தையும் விட்டு பிரிஞ்சு வாழ முடியாது. இப்படி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வாழறதை விட ஒரேடியா செத்து போயிடலாம். அதான் சரி. உன் பேரை கேட்டாலே எரிச்சலா வருதுடி. இந்த ஜென்மத்துல நீ என் மூஞ்சிலே முழிக்க கூடாது. ஓடி வெளிய. ராசாத்தி, ராசாத்தி சொல்லு. பெரியம்மா நீ கர்ப்பமா இல்லைன்னு சொல்றாங்க. அது உண்மையா? என்ன உண்மை தெரியணும் உங்களுக்கு? அத்தை, இந்த ராசாத்தி இவ்ளோ நாளா நம்மள எல்லாம் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருக்கா. அக்கா, உங்களுக்கு அவ கர்ப்பம் இல்லைன்னு யார் சொன்னா? அது எதுக்கு கேக்குற? யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க. உங்ககிட்ட சொன்னவங்க எதை வச்சு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் ராசாத்திக்கு ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட்டை வச்சு சொல்றேன். ராசாத்தி கர்ப்பமா தான் இருக்கா. நீங்க இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் ராசாத்திய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் செக்அப் பண்ணி ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க, பாக்குறீங்களா? எப்படி இது சாத்தியம்? ஒருவேளை ராசாத்தி இந்த கேப்ல இனியும் கூட எனக்குமா இருந்து காரியத்தை சாதிச்சிட்டாலும்? அது அப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே. அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? டாக்டர் கைப்பட ராசாத்தி கர்ப்பமா இருக்கான்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஏன் பெரியம்மா, நீங்க ராசாத்தி கர்ப்பமா இல்லைன்னு போன் பண்ணி சொன்ன உடனே நான் நம்பிட்டேன்னு நினைச்சீங்களா? எனக்கு ராசாத்தி மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா நீங்க நம்பாம சந்தேகப்பட்டீங்கல்ல, அதான் உங்களை மாதிரி வேற யாருக்கு இந்த சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு தான் அம்மா கிட்ட ராசாத்தியை செக்கப்பு கூட்டிட்டு போக சொன்னேன். பெரியம்மா, நீங்க இல்ல யார் சொன்னாலும் சரி, எனக்கு ராசாத்தி மேல சந்தேகமே வராது. இனிமேலாவது ராசாத்தியை சந்தேகப்படாதீங்க. போங்க. ஏன் ராசாத்தி, அக்கா கேட்டா உண்மையை சொல்ல வேண்டியதானே? நான் கர்ப்பமா தான் இருக்கேன்னு தைரியமா சொல்லாம ஏன் தயங்கிட்டு இருக்க? இங்க பாரு, எல்லாத்துக்கும் காரணம் அந்த கண்மணி தான்.
அவளை விட முன்னாடி நீ வாரிசை பெத்தெடுக்க போறேங்கிற பொறாமையில தான் அக்காவை தூண்டி விடுறா. அத்தை, ஆ? டாக்டர் என்ன சொன்னாங்க அத்தை? ஓ அதுவா? அது வந்து சீஃப் டாக்டர் அவசரமா வெளியே போயிட்டாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு தான் தெளிவா சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்போ பெரியத்த கிட்ட ரிப்போர்ட் இருக்குன்னு காமிச்சீங்க, இது என்ன அத்தை? ஓ இதுவா? இது நம்ம ஹாஸ்பிடல்ல செக்அப் பண்ணோம்ல, அதோட ஓபி சீட்டும் பில்லு மட்டும்தான் இருக்கு. அவங்க என்ன இதை திறந்தா பார்க்க போறாங்க? எப்படியோ 2 நாளுக்குள்ள ரிப்போர்ட் வந்துற போது. இது பாரு, ரிப்போர்ட்டை நினைச்சு நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. எல்லாம் நல்லபடியா குழந்தை இருக்குன்னு தான் வரும். பயப்படாத. இந்த கண்மணி பேச்ச கேட்டு நான் எல்லார்கிட்டயும் போய் சொன்னதுதான் பிரச்சனை. இப்ப அவ ஒரு பக்கம் பழி வாங்க ஆரம்பிச்சுட்டா. மாமா அதெல்லாம் நம்பாம என்ன மட்டும் முழுசா நம்பிட்டு இருக்காரு. இந்த வீட்ல உள்ள எல்லாரும் ராசாத்தினா பொய் சொல்ல மாட்டாங்கிற நம்பிக்கை இருக்கும். ஆனா இப்போ அந்த நம்பிக்கை சுக்குநூறா உடைய போகுது. என் மேல வச்சிருந்த நம்பிக்கைய நானே கெடுத்துக்க போறேன். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது ராசாத்தி. இதுக்கு மேல இத மறைச்சு வைக்கிறது எனக்கு தான் ஆபத்தா முடியும். நான் காலத்தை தள்ளி போடாம மாமா கிட்ட உண்மையை சொல்லிட போறேன். ராசாத்தி, மாமா, என்னாச்சு ராசாத்தி? உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். நீ எதுவும் சொல்ல வேணாம். இத பாரு, இந்த மாதிரி சமயத்துல நீ வேலைக்கு சாப்பிடணும், அப்புறம் கரெக்ட் டைமுக்கு தூங்கணும். நீ காலையில இருந்து சரியா சாப்பிடலன்னு எனக்கு தெரியும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த பாலை குடி. மாமா, இல்ல அது வந்து நான் குடிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். எனக்கு எல்லாம் தெரியும் ராசாத்தி. நீ தேவையில்லாம உன் மனசை போட்டு குழப்பிக்காத. நான் சொன்ன கேப்பல்ல? முதல்ல பாலை குடி. குடி. அத்தை, என்ன அத்தைய காணோம்? ஒருவேளை துணி துவைச்சிட்டு இருக்காங்களோ? என்ன அத்தை எங்கேயும் இல்ல? ஒருவேளை ரூம்ல இருக்காங்களோ? அத்தை, அத்தை. என்னம்மா? மாமா, அத்தை எங்க மாமா? அத்தை காலையில கோயிலுக்கு போன்னு கிளம்பிட்டு இருந்தால. அத்தை அந்த பிள்ளையார் கோயிலுக்கு தான் போயிருப்பாங்க. அங்க போய் பார்க்கலாம். இந்தாம்மா, இங்க பாருமா, சாமி காரியம் தான் காசு போட்டேன். இதுல ஏதாவது திருட்டுத்தனம் பண்ண நல்லாவே இருக்க மாட்டேன். இல்லம்மா, சத்தியமா வேண்டுதல் தான். சரி சரி, நீங்க போங்கம்மா. ராசாத்தி, அத்தை, எதுக்கு அத்தை இப்படி உங்களை பார்க்க மனசுக்கு கஷ்டமா இருக்கு அத்தை? ஏன் ராசாத்தி, சாமி காரியம் தானே, நான் செய்யக்கூடாதா?
வா கோயில்ல போய் இந்த காணிக்கை செலுத்திட்டு வரலாம். வான்னு சொல்றேன்ல, எதுவா இருந்தாலும் கோவில்ல போய் பேசிக்கலாம். வா. ஆத்தா, நான் வேண்டிக்கிட்டபடியே மடிப்பிச்சை எடுத்து அதை உனக்கு காணிக்கையா தர்றேன். ராசாத்தி, ராசாத்தி, என்ன ஆச்சு? இங்க பாரு. என்னம்மா, என்ன ஆச்சு சொல்லு. அத்தை, என்னால உங்களை எப்படி பார்க்க முடியல அத்தை. இப்போது சொல்லுங்க, எதுக்கு நீங்க மடிப்பிச்சை எடுத்தீங்க? எல்லாம் உனக்காக தான் ராசாத்தி. எனக்காகவா? எதுக்கு அத்தை? உன் வயித்துல வளருதே நம்ம குடும்ப வாரிசு. அது நல்லபடியா பிறந்து இந்த மண்ல காலடி எடுத்து வைக்கணும்னு வேண்டிக்கிட்டு தான் இந்த வேண்டுதலே பண்ணேன். என்னாச்சு ராசாத்தி? அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. இப்ப என்ன நடந்து போச்சு? நான் பாவி அத்தை, மகா பாவி. உங்களுக்கு எல்லாம் நான் துரோகம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. முதல்ல எதுக்கு பழறேன்னு சொல்லு. அத்தை, உங்க எல்லார்கிட்டயும் போய் சொல்லி ஏமாத்திட்டேன் அத்தை. எனக்கு குழந்தையே உண்டாகல அத்தை. அவ்வளவும் போய் எல்லாம் நாடகம். வாந்தி எடுத்தது எல்லாமே நாடகம் அத்தை. உங்களுக்கு என்ன ஆச்சு அத்தை? இல்ல கண்மணி, இந்த மங்கை ராசாத்தி மாசமா இருக்கான்னு நினைச்சு மடிப்பிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா. ஓ, அதுவா? கொஞ்சம் கூட அறிவே இல்ல அவளுக்கு. அத்தை, மங்க அத்தைக்கு தான் ராசாத்தி கர்ப்பமா இல்லைங்கிறது தெரியாதுல்ல. அதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்ளோ பண்ற அவளுக்கு ராசாத்தி மாசமா இல்லைங்கிற உண்மை மட்டும் தெரிஞ்சா அந்த ராசாத்தி அவ்வளோதான். மங்கைக்கு ராசாத்தி கர்ப்பமா இல்லங்கிறது தெரியறது இருக்கட்டும். இப்படி மங்கை தெரு தெருவா மடிப்பிச்சை எடுத்து நம்ம குடும்ப மானத்தை காத்துல பறக்க விடுறாங்கிற செய்தி நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா பிரச்சனை தான் ஆகும். ஆனா சின்ன மாமாக்கும் பெரிய மாமாக்கும் தெரியாதுல்ல. நாம தெரிய வைப்போம். ஆ, எப்படி அத்தை? மங்கை வீடு வீடா போய் மடிப்பிச்சை எடுத்த வீடியோ என்கிட்ட இருக்கு. இத போட்டு காட்டி அவளை என்ன பண்றேன்னு பாரு. அத்தை, எப்படி அத்தை வீடியோ எல்லாம்? அதுக்கு அங்கங்க ஆள் வச்சிருக்கேன். வரட்டும், வெளிய போன நம்ம வீட்டு பெரியவங்க எல்லாம் வரட்டும், அப்புறம் இருக்கு கச்சேரி. நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்ன ஜின்னி? இதுக்கு மேல என்ன ஆகணும்? நம்ம குடும்ப மானம்லாம் காத்துல பறக்குது. எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. மரகதா, சும்மா இருக்க மாட்ட? வீட்டுக்குள்ள வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா? நீங்க முதல்ல சும்மா இருங்க.
நம்ம குடும்பம் அசிங்கப்படுறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. அண்ணி எனக்கு ஒன்றும் புரியல. யாரு எதனால நம்ம குடும்பமான போச்சுங்கிறீங்க? எல்லாம் மங்கையால தான். நீங்க அவளையே கூப்பிட்டு கேளுங்க. மங்க மங்க அத மாமா கூப்பிடுறாரு. மங்க ஏன் கத்துறாரு? என்னாச்சுங்க? ஏன் சத்தம் போடுறீங்க? அண்ணி ஏதோ சொல்றாங்க. என்னது? என்ன சொன்னாங்க? நம்ம குடும்ப கௌரவத்துக்கு இழுக்கு வர மாதிரி நீ ஏதாவது காரியம் பண்ணியா? நான் ஒன்றும் பண்ணலைங்க. போய் சொல்லாத மங்கை. பக்கத்து ஊருக்கு போய் பண்ணா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? வீடு வீடா போய் எல்லார்கிட்டயும் கையேந்தி மடிப்பிச்சு எடுத்திருக்க. ஏதோ நடந்து போச்சு. விடுங்க, பெருசு பண்ணாதீங்க. என்ன இனியா ஆளே மாறிட்ட? உங்க அம்மா செஞ்ச தப்புக்கு சப்ப கட்டு கட்டுறியா? பெரியமா, முதல்ல நீங்க இப்படி பேசுறத நிறுத்துங்க. எங்க அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? இப்ப அது ஒரு பிரச்சனையாக்குறீங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் பெரியமா. நான் ஒன்றும் மாறல, நீங்க தான் மாறிட்டீங்க. உங்களுக்கு பொறாம. முதல்ல ராசாத்தி கர்ப்பமா இல்லைன்னு ஒரு பொய்யான விஷயத்தை கழுப்பி விட்டீங்க. ஏய், இப்ப அம்மா வேண்டுதலுக்காக பணத்தை வச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன, எங்க அம்மா எதுக்காக மடிப்பிச்சு எடுத்தாங்கன்னு தெரியணும், அவ்வளவுதானே? நான் சொல்லட்டுமா? ராசாத்திக்கு பிறக்க போற குழந்தை நல்லபடியா எந்தவித குறையும் இல்லாம பிறக்கணுங்கிறதுக்காக தான் மடிப்பிச்சை எடுத்தாங்க. போதுமா? பெரியமா, நான் உங்க வயிற்றுல இருக்கும்போது நான் நல்லபடியா பிறக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நேர்த்தி கடன்லாம் பண்ணதா சொல்லியிருக்காங்க. எங்க இந்த வேண்டுதலை வெளியே சொல்லிட்டு பண்ணா அது பலிக்காம போயிடுமோன்னு தான் அவங்க பயத்துல மறைச்சிருக்காங்க. இந்த வீட்டோட முதல் வாரிசு நல்லபடியா பிறக்கணும்னு தான் இந்த வேண்டுதலே பண்ணிருக்காங்க. அதுக்கு நியாயப்படி எங்க அம்மா தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும் பெரியமா. அதை விட்டுட்டு ஒரு பிரச்சனையா நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பாருங்க, இந்த வீட்டுல ராசாத்திய பத்தியோ இல்ல என் அம்மாவை பத்தியோ யாராச்சும் தப்பா பேசுனீங்க அப்புறம் இருக்கு பாருங்க. பெரியமா, உங்களுக்கு இந்த வீட்டு மேல எவ்வளவு அக்கறை இருக்கோ அதை விட பல மடங்கு எங்க அம்மாவுக்கும் இருக்கு. என்னாச்சு? அம்மா, அத்தை, மங்க அம்மா, அத்தை, அம்மா, அத்தை இங்க பாருங்க அத்தை. அத்தை, தூக்கு. பாத்து. என்னாச்சுமா? ஒன்றும் இல்லடா, லேசா தலை சுத்திடுச்சு. இங்க வா, உட்காரு. உட்காரு முதல்ல. உட்காருங்க.
இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? ஒண்ணும் இல்லாத விஷயத்த ஊதி பெருசாக்கி அதுல குளிர் காயறதே உங்களுக்கு வேலையா போச்சு. ஏய் என்னடி வாய் ரொம்ப நீளுது? நான் என்னடி பண்ண? மடிப்பிச்சை எடுத்தத வீடியோ எடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு அவங்க 2 நல்லா சாப்பிடாம விரதம் இருக்காங்க. ராசாத்தி, அது ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சுக்க தோணல உங்களுக்கு? அடுத்தவங்களை எப்படி மட்டும் தட்டலாம், எப்படி மாட்டி விடலான்னு கண்ணில் விளக்க ஊத்தி பாக்குறத முதல்ல நிறுத்துங்க. சும்மா இரு ராசாத்தி. இருங்க அத்தை. என்னடி வார்த்தைக்கு வார்த்தை என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்க? ஆமா, நான் எது பேசினாலும் எதிர்த்து பேசுறேன்னே சொல்லுங்க. மங்க அத்தை பத்தி தெரிஞ்சிருந்தா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்ல. நானும் பேச வேண்டியது இருந்திருக்காது. ஏய் எனக்கு பாடம் நடத்துறியா நீ? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஒருத்தர் மேல ஒருத்தர் குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இங்க பாரு மரதான், உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. சும்மா இந்த வீட்டுல இருக்கவங்க மேல சந்தேகப்பட்டு எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டு இருந்த அப்ப நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இவ்வளவு நேரம் அவங்க பேசினதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலல? கடைசியில தப்பே பண்ணாத ஏன் மேல வந்து கோவப்படுறீங்க. வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு என்ன மட்டம் தட்டி பேசிட்டு இருக்கா. அத கண்டிக்க உங்களுக்கு துப்பில்ல? ஏய் திருந்தவே மாட்டியா நீ? திரும்ப திரும்ப அவன் மேல பழிய போட்டுட்டு இருக்க. அண்ணே சும்மா இருங்கண்ணே. ஒருத்தர் ஒருத்தர் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா வீடு ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல பாரு, இவன் எவ்வளவு சொன்னாலும் திருந்துற மாதிரியே இல்ல. எப்படி பேசுற பாத்தியா? அண்ணே, அன்னைக்கு நம்ம வீட்டு ஆளுங்க இன்னொருத்தன் முன்னாடி கை நீட்டி நிக்கிறது பிடிக்கல. அந்த கோவத்துல ஏதோ பேசியிருக்காங்க. இதோட அதை விடுறீங்களா? திரும்ப திரும்ப இதை பேசி வளர்த்தீங்கன்னா பிரச்சனை தான் பெருசாகிட்டு இருக்கும். போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. அண்ணே வாங்கண்ணே, வெளில போலாம். வாங்கண்ணே. வாங்க அத்தை. டேய் நான் பண்ணது தப்புதான்டா. நீயும் என்ன மன்னிச்சிரு. சரி, அவனா எப்ப மனசு வந்து முகம் கொடுத்து பேசுறானோ அப்ப பேசட்டும். கோவம்லாம் ஒண்ணும் இல்ல பெரியமா, சின்ன வருத்தம் தான். வீட்டுக்கு பெரியவங்க, நீங்களே இப்படி நடந்துக்கலாமா? தப்புதான்டா. புத்தி கெட்டு போய் நடந்துக்கிட்டேன். இனி இப்படி நடக்காதுடா. ராசாத்தி, நீ மங்கை கூடவே இருந்து அவளை நல்லா பாத்துக்கோ. எதா இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு. மங்கை, நீ நல்லா படுத்து தூங்குமா, உடம்ப பாத்துக்க. சரிக்கா. ராசாத்தி, நீ கிளம்பு, டாக்டரை பார்த்துட்டு வந்துருவோம். பாத்தியா மங்கை, இதுதான் மரகதம். கோபம் வந்தாலும் கொட்டி தீத்துருவா, பாசம்னாலும் அப்படித்தான். ராசாத்தி, நீ பெரியத்தை கூட ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துருமா. என்ன ராசாத்தி? வாங்க, ராசாத்தி நீ சொன்னாதான் போவா. அக்கா, ராகு காலம் முடிஞ்ச உடனே கூட்டிட்டு போங்க. சரி. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது நல்ல நேரத்துல தான் போகணும். மங்கை சொல்றதும் சரிதான். நீ அப்படியே செய்ய மரகதம். சரிண்ணே, வாங்க போலாம். சரி ராசாத்தி, ராகு காலம் முடிஞ்ச உடனே போலாம். நம்ம பிளானுக்கு எடுக்க அவங்க ஏதாச்சும் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ எதுக்கும் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேளு. சரிங்க அத்தை. போ. என்ன அத்தை நீங்க என்ன இப்படி சிக்கல்ல மாட்டி விட்டுட்டீங்க? நான் எப்படி பெரியத்த கூட ஹாஸ்பிட்டலுக்கு போவேன்? அப்படி போனா அவங்களுக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிரும். அப்புறம் என்ன இந்த வீட்ல இருக்க விட மாட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. ராசாத்தி, அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் விடு.
உனக்கு ஒண்ணும் ஆகாது ராசாத்தி. நான் இருக்கேன்ல, நீ தைரியமா செக்கப்க்கு போ. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்ப நீ டாக்டர் கிட்ட போனா என்ன சொல்ல போறாங்க? வேளைக்கு சாப்பிடு, வெயிட் தூக்காத அப்படின்னு உனக்கு அட்வைஸ் தான் சொல்ல போறாங்க. பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. அத்தை, நீங்க எல்லாம் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா? நான் தெரிஞ்சதுனாலதான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இரு ராசாத்தி. ஏய் கண்மணி, உனக்கு என்ன வேணும்? ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்க? அத்தை, உள்ள வா. என்ன கண்மணி, அங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? அது சும்மா இந்த பக்கமா வந்தேன். அப்படியே ஃப்ரிட்ஜில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கதான் வந்தேன். ஆனா எதுவும் இல்லை. ஓ அப்படியா? இந்தா, இந்த ஜூஸ் எடுத்துட்டு போயிட்டு அக்காக்கும் கொடுத்துட்டு நீயும் குடிச்சிட்டு தெம்பா வேலைய பாருங்க. சரி அத்தை. சரிங்க அத்தை. நான் மறைஞ்சிருந்தத மங்கத்தை பார்த்துட்டாங்க. அதான் சமாளிக்கிறதுக்காக பசிச்சுது, சாப்பிட ஏதாவது இருக்கான்னு பார்க்க வந்தேன்னு சொன்னேன். அதான் கையில ஜூஸ் கொடுத்து விட்டாங்க. இந்தாங்க குடிங்க. நீங்க பெரியத்துக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு மட்டும் சொல்லுங்க. அதுக்கு தான் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ ஜூஸ குடி. நல்லா இருக்கா? குடி. ராசாத்தி, ஜூஸ் குடிக்கிறியா? குடி. ராசாத்தி, ராகு காலம் முடிஞ்சிருச்சு. வா போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம். போ ராசாத்தி, அக்கா கூப்பிடுறாங்கல்ல. என்னது? ஐயோ, என்ன? ஐயோ, வயிறு கலக்குதே. பெரியத்த, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, பர்ஸை வச்சுட்டு வந்துட்டேன், எடுத்துட்டு வந்துடுறேன். அத்தை இருங்க அத்தை, நான் போய் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ உன் வேலையை பாரு. அத்தை, எதுக்கு இந்த மரகதம் பர்ஸ் எடுத்துட்டு வரேன்னு இப்படி ஓடுறா? இப்படி கலக்குது. என்ன கண்மணி, நீ ஏதாவது மறந்துட்டியா? நீங்க வேற அத்தை, நிலைமை புரியாம பேசாதீங்க. நான் அதை வந்துடுறேன். ஐயோ, ஐயோம்மா, ஐயோ, 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 அப்பா.